அத்தா என்னத்தா சமைச்சிட்டீங்களா? வாடி செஞ்சுட்டா. பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அவ ரெடி ஆயிட்டா அத்தா. சரி சரி, இந்தா தோசை போட்டுக்கிறா, அவளுக்கு கொண்டு போய் ஊட்டி விடு. இல்லை இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்களா? ஆமாங்க அத்தா. சரி அப்போ நான் அவளுக்கு சாப்பாடெல்லாம் டிஃபன் கெடுத்து வைக்கிறேன். அதுக்குள்ளே நீ இந்தா அவளுக்கு கொண்டு போய் சாப்பிட வைப்போ. என்ன சாப்பாடத்தை செஞ்சீங்க? அவளுக்கு சாப்பாடு தாளிச்சிட்டு சரி 2 3 உருளைக்கிழங்கு இருந்தது, அதான் வறுத்து வச்சேன். டிஃபனுக்கு அதை போட்டு கொடுக்கணும். சரிங்க அத்தா. சரி நான் கொண்டு போய் இவளுக்கு சாப்பிட வைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, ஆட்டோக்காரன் வந்துடுவான். சரி சரி, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, போட்டுட்டு வரேன் போ. சரிங்க அத்தா. ஏங்கத்தா உங்கள் பையன் ஏதாவது ஃபோன் கீன் பண்ணாரா உங்களுக்கு? இல்லையே, எனக்கெல்லாம் ஒன்றும் கூப்பிடலாம். ஏன் எப்போ உனக்கு தானே ஃபோன் பண்ணுவான்? எங்கே கூப்பிடவே இல்லை. நானா ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டா இரு கூப்பிட்றேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் கூப்பிடவே இல்லை. சரி அதான் உங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டாரே என்னமோன்ட்டு கேட்டேன். இல்லை இல்லை, எனக்கு கூப்பிடல. சரி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நீ வேணா கூப்பிட்டு பேசி பாரு. சரிங்க அத்தா. அவனுக்கு வந்துடுறான்னு தானே சொன்னான். போகிறப்பெல்லாம் அப்படிதான் அத்தை சொல்லிட்டு போவாங்க. வரவராக இருந்தால் எல்லாரும் வந்துருப்பாரு. இல்லை ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. எப்போ வருவாங்கன்னு கேட்கலான்னா கூட எடுத்து பேசலன்னா என்ன பண்ணுறது? சரி போ, முதல் பிள்ளை கூட்டி விடுப்போ, வண்டி வந்துடும், அப்புறம் பேசிக்கலாம். நான் டொப்பி தலை இன்னும் வந்திருக்கிறானா பாரு. 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு போனாலே 3 நாளுக்கு மேலே ஆச்சு. போனால் ஒரு ஃபோன் கூட ஒழுங்காக பண்ணி பேச மாட்டேங்கிறேன். ஆள் வரவும் இல்லை. வரட்டு இந்த ஆள் பேசிக்கிறேன். இருடா மச்சான், நான் கிளம்புறேன். ஏன்டா இங்கே இருடானே போறாங்கிற? டே இல்லடா மச்சான், வேலை இருக்குதுடா. அப்பா வேற கால் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் காணான்ட்டு. சரி நீ வந்தனால தான் நாங்கள் இப்படியே வந்துட்டோம். இல்லாட்டி நான் அப்படியே வீட்டுக்கே போயிருப்பேன். சரி இந்த ஷாம் வேற இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறான். சரி அவன் எந்திரிச்சானா அப்புறமா வீட்டுக்கு போகிற சொல்லு, இல்லாட்டி ஆஃபீஸ் போகிற சொல்லு. இல்லாட்டி நான் அப்புறமா கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிடா நான் கிளம்புறேன், டைம் ஆயிட்டு இருக்கு. ஏன்டா உனக்கு தூக்கம் வரலையா? தூக்கத்தில் போய் என்ன பண்ண போறா? ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? இல்லடா மச்சான் பரவாயில்லடா, இன்னைக்கு கொஞ்சம் லோடெல்லாம் ஏற்றி அனுப்புகிற வேலை இருக்குது. நான் இங்கே தூங்கிட்டு இருந்தேன்னு வையே, கால் கெட்டு போகும். அப்புறம் தேவையில்லாத சிக்கலாகி போயிடும். அதுக்கு தான். ஏன்டா நீ இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறியா? ஜென்னி கூட எல்லாம் நேற்றெல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்களாமா? ஆமாம், அவள் என்னமோ பாதி நைட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டாலாம் இருக்குது. நானும் ஆஃபீஸ் கிளம்பணும். அப்புறம் நீயே ஆஃபீஸ் போகணுங்கிறா, என்னை போய் ரெஸ்ட் எடுங்கிற. பையனே கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். இந்த கழுதை இன்னும் எப்படி தூங்கிட்டு இருக்கிறா பாரு. அடியே சின்னப்புலா, சின்னப்புலா, சின்னப்புலா. அடியே நீ எவ்வளோ நேரடி தூங்கிட்டுப்பா, எந்திரி. ஏங்கத்தா அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சா? எனக்கு வெடிஞ்சிருச்சாவா? அடியே சிவராத்திரிக்கு முழிக்கிறேன் ரோட போய் உட்காந்துட்டு இப்போ வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கிறியா? எந்திரிடி. நடு வீட்டுக்குள்ள வந்து எப்படி படுத்துட்டு இருக்கிறா வாரு. சரி ரூம்ல வேணா போய் படுத்துக்கிட்டா? என்னது ரூம்ல போய் படுக்கிறியா? எந்திரிடி கழுதை, போய் குளிப்போ. என்னது குளிக்கணுமா? ஏத்தா நானே தூக்கமா இருக்குது. பாத்ரூம் போய் போனா கூட தூக்கம் தெரிஞ்சு போகணும் அடக்கி வச்சுட்டு நான் பாட்டு படுத்துட்டு இருக்கிற, போய் குளிக்கிறதாமா? இப்போ குளிச்சுட்டு நான் எங்க போறேன்? முதல்ல எந்திரிடி. வீட்டுக்குள்ள யாராச்சும் பொசுக்குன்னு வந்து பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? எப்படி படுத்துட்டு இருக்கிறா வாரு. அடி கண்ணெல்லாம் முழிச்சு பாரு, எந்திரி. ஏங்கத்தா நீங்களாச்சும் ராத்திரி எல்லாம் தூங்குனீங்கல்ல, நான் தூங்கவே இல்லை. இப்போவாச்சும் கொஞ்சம் நேரம் படுத்தா சும்மா எந்திரின்னு டார்ச்சர் பண்ணிட்டு எனக்கு தூக்கமா வருது. நான் போய் ரூம்ல படுக்கிற போங்க. ஏண்டி கண்ணு முடிச்சுட்டு பெரிய காலங்காத்தால தூங்குறான்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்களா? போய் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது வேலையை பார்ப்பான்ட்டு இல்லை, தூங்குறாளாமா. சின்ன குழந்தை கூட எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போயிட்டா கிளம்பி. அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற கூட நீ எந்திரிச்சு ரெடி பண்ணல. நானே எல்லாம் ரெடி பண்ணி அவனை அனுப்பி வச்சிருக்கிறேன் இப்போ. என்னது போயிட்டானா? ஆவேதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா? பேசாம அவனையும் லீவ் போட வச்சிருக்கலாம்ல. ஏன் அவனையும் கூட சேர்ந்து தூங்க வைக்கிறக்கா? அந்த பையன் பொட்டாட்ட எந்திரிச்சு அவன் பாட்டி கிளம்பி பள்ளிக்கூடம் போறாத்தான்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். சாப்பிட்டுட்டு போனானா இல்லையா? ரொம்ப தான் அக்கறை. எந்திரிச்சு அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்து செஞ்சு அனுப்பிட்டா பாரு. எனக்கு தெரியாதா? சரி அது உங்க கடமை, நீங்க என்னமோ பண்ணுங்க. சும்மா எந்திரிங்களே, காப்பி கொண்டு வந்தீங்களா? மகாராணிக்கு கையில கொண்டு வந்து எழுப்பி குடிக்க வச்சுட்டு போறேன் நானு. அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு தரமாட்டத்த, அதெல்லாம் நானே குடிச்சுக்குவேன். ஏண்டி நானும் கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும்னா என்ன இருக்கிற குடமாட்டி ஏற்றுக்குது? வாயை கிளறி எதையோ ஒன்று திட்ட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நானும் ஏதோ பேசக்கூடாதுன்ட்டு பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறேன். போ, காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், ஆறி போயிருக்கும். இப்போ சூடு பண்ணி குடி. அதுக்கு முன்னாடி இப்போ குளிச்சுட்டு வா போ. ரோட்ல எல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு வந்து இங்க நடு வீட்டுக்குள்ள சோபால படுத்துட்டான். நானாச்சும் அங்கே உட்காந்துட்டு தான் இருந்தேன். நீங்க அப்படியே எல்லாம் படுத்துட்டீங்க ரோட்ல. அப்புறம் அது மட்டும் என்ன? ஆமா நான் போய் படுத்தேன். நான் எங்கடி படுத்தேன்? எல்லாம் அவளுக்கு தான் படுத்துட்டு இருந்தாங்க. நானும் சும்மா பாயெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னு கொஞ்சம் உடம்பு சாச்சேன், அவ்வளவுதான். உடம்ப சாச்சிங்களோ சாய்க்கலையோ எப்படியோ படுத்துட்டு இருந்தீங்களா, அப்புறம் என்ன? சும்மா உடம்ப சாச்சான்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பார்த்தேனே, நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்களே. நாமளும் சரி தனியாக விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறாங்க, அது வரைக்கும் நாமளும் அங்கேயே உட்காந்துக்கலான்ட்டு நான் பேசாமல் அங்கேயே உட்காந்துட்டேன். பேசாமல் நான் அப்போவே வீட்டுக்கு வந்திருந்தா நல்லா தூங்கியே செஞ்சிருச்சிருப்பேன். ஏன் அப்ப வந்து தூங்கிருக்க வேண்டியதானே? யார் உனக்கு தடுத்து நிறுத்திட்டாங்களா? என்னை வந்து பார்த்துக்கிட்டு பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்ககிட்ட. நீங்க சொல்லலதா இருந்தாலும் அது என்னோட கடமை இல்லையா? தெரியும்டி தெரியும் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு. இங்க தனியா வந்து தூங்குற பயம். நானும் வீட்டுல இல்ல, அதனால நீ ரோட்ல உட்காந்துட்டேன். அதுக்காக என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற நீ? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. சரி விடுங்க, இப்போ என்ன அதுக்கு என்ன? இப்போ என்ன நான் தூங்கக்கூடாது அவ்வளோதான், எந்திரிக்கணும். சரி எந்திரிக்கிற விடுங்க.
சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சீங்க அது சொல்லுங்க, போய் சாப்பிடலாம். யார் பார்த்த வேலைன்னு தெரியல. இப்படியே அடிக்கடி காணாம போகுது. என்னக்கா கருப்பாயக்கா, என்ன இங்க நின்று தன போல பேசிட்டு இருக்கிறீங்க? அது ஏன் காரியமா கேட்குறேன். இந்த கோழிங்க காணாம போகுது அடிக்கடி. போன வாரமும் இப்படிதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கோழி காணோம். பாரு இப்போ நேற்று இருந்து ஒரு கோழி காணோம். எங்க போச்சு என்னன்னு தெரியல. யார் எடுக்கிறாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏக்கா பெரிய கோழியா இல்லை குஞ்சா? ரொம்ப குஞ்சால இல்லை காளியம்மா, அதெல்லாம் கொஞ்சம் பொடு பொடு நல்லா வளர்ந்துதான் இருக்குது. அப்படியாக்கா? அந்த மாதிரி யார் பிடிச்சி போயிருக்கிறாங்கன்னு ஒன்று தெரியல. ஏதோ பூனைங்க ஏதாவது பிடிச்சிருச்சா என்னமா? பூனைங்க பிடிச்சிருந்தாலும் அவர் அக்கா கிட்ட ஏதாச்சும் கண்ணில் வடுல ஒன்னையுமே காண காளியம்மா. என்ன மேய்ச்சல் போன கோழியை காணாம இல்லை ராத்திரி நேரத்தில் காணாம போகுதா? இல்லை காளியம்மா, கோழி அடிக்கிறப்பெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நினச்சி வைக்கிறேன். அதெல்லாம் கூடக்குள்ள நல்லா தான் போட்டு எல்லாம் அடுத்து தான் வைக்கிறேன். வெடிகாத்தாலும் திறந்து விட்றல, அதுக்கப்புறம் தான் காணாம போகுது. வெடிகாத்தால தான் காணாம போகுதா? ஆமா காளியம்மா, இந்த மாசத்துல இது 2வது கோழி. இப்படியே போச்சுன்னா போய் ஏதாவது பண்ணி வைக்க வேண்டியதா. ஏன் எடுக்கிறானோ என்னம்மா, கை கால் வழங்காம போகட்டும். சரி விடுக்கா, ஏன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? யார் என்னன்னு பார்க்கல, விடுங்க. நானும் ஏதாவது தெரிஞ்சு சொல்கிறேன். என்னமோ போ, இது யார் தெரியட்டும், அப்படி இருக்குது. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி சரி. என்ன மாடலை கொண்டு போய் மேய்ச்சல் கட்டி விட்டுட்டு வந்தியாக்கும்? இது என்ன கயிறால் எடுத்துகிட்டு போகிறேன்? ஆமாம் கருப்பாயக்கா, தோட்டத்தில் கொண்டு போய் கட்டி போட்டா. சரி கயிறு அங்கேயே இருந்ததா, சரி எதுக்கு எல்லா கைத்தாங்க போட்டு வைக்கணும், இதை கொண்டு போய் வீட்டில் வைக்கலான்ட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் இங்கே நேற்றாலும் சிவராத்திரி கோயிலுக்கு போய் வரலாம், முழிக்கலையா நேற்று? எங்க இந்த கோழிங்களை வச்சுட்டு ஆடுமங்களை வச்சுட்டு எங்கே போய் கண்ணு முடிச்சுட்டு கோயிலுக்கு வர மாதிரி இருக்குது. அது வீட்லேயே கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தேனையிலேயே படுத்து. ஓ அப்படியா? சரிக்கா, சரி நான் போயிட்டு வரேன், வேலை கிடக்குது. சரி போ போ. முதல்ல அந்த வெத்தலையிலேயாச்சும் மை போட்டு பார்க்கணும், கோழி எப்படி காணாமல் போகுது என்னன்னு. அன்னைக்கு இப்படி தான் ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு. சரி ஒன்று தானே போனால் போகுதுன்னு விட்டோம்னா இப்போ அடிக்கடி கோழியும் காணாமல் போகுது. இப்படியே இருந்து அசால்ட்டா கடைசியில் ஒன்று கூட இருக்காதாட்டு இருக்குது. எங்கள் மலரு மாமியாரெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கக்கா. என்ன 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம் காளிமாக்கா, வாங்க வாங்க. எங்கே தோட்டத்துக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம் சீதா, அந்த பாபு எனக்கு வேற எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னல, அதனால தான் நானும் மாடலை ஓட்டிட்டு போய் சரி தோட்டத்து பக்கம் எல்லாம் கட்டி போட்டுட்டு வந்தேன். இப்போ தான் விட்டுட்டு. ஏக்கா அந்த பையனுக்கு ரொம்ப முடியலையா? என்னமோ காய்ச்சல் அப்படி இப்படின்னா. சரி அவர் ஆஸ்பத்திரி நேற்றையில் கூட்டிகிட்டு போனாராட்டு இருக்குது. ஏதோ ஊசி போட்டு மருந்து மாத்திரையில வாங்கி கொடுத்துறாட்டு இருக்குது. சரி அவனுக்கு 2 நாளைக்கு எதுவும் வேலை கொடுக்காதா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறானாரா. நானும் அதனால விட்டுட்டேன், ஒரு வேலையும் சொல்ல. சரி அவனே ரெடி ஆகிட்டு வரட்டுன்ட்டு விட்டுட்டேன். சரி சரி, அப்புறம் வேற என்ன பண்ணுறது? சரி விடுங்க, அவன் ரெடி ஆகிட்டு அதெல்லாம் வந்து செய்வான். அவன் நல்ல வயன் தானே. ஆமாம் சீத்தை பரவாயில்ல, அந்த வயன் நல்லா இருந்தானா எனக்கு ஒரு வேலையும் வைக்க மாட்டான். அதெல்லாம் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துக்குவான். பாருங்க காளிமக்கா, வேலை வேற வீட்டில் கிடக்குது, உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்குது. வேலை எனக்கு தான் இல்லாமல் இருக்குதுக்கா. சீத்த நேரம் உட்காந்துட்டு போங்க அப்புறமா. ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நமக்கு வேலை எப்போ தான் தீருது போ. ஏக்கா மதியானம் சமைக்கணுமா? ஆமாம் மலரு, மருமக ஏதாவது சமைக்கிறதுக்குள்ள கற்றுக்கிட்டாலாக்கா? ஆமாம் நல்லா கேட்டப்போ, அவள் எங்கே அதெல்லாம் கற்றுக்க போகிறா? அவளுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சீதா. அவளை நம்பியெல்லாம் அடுப்படியில் விட முடியாது, சின்ன பிள்ளைய விட மோசம். அதுவும் இல்லாமல் அவளுக்கு நேரம் ஏது. அவள் வேலைக்கு போகிறக்கு வரக்கு ஆஃபீஸ் போகிறா அங்கே போகிறான்ட்டு கிளம்பிடுறதாச்சு. அப்புறம் எங்கே போய் நம்ம வேலை சொல்கிறது, அவள் எப்போ கற்றுக்கிறது? நானும் முட்டுறது. என்னக்கா நேற்று மருமகளை கண்ணு முடிச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பா? இல்லை மலர், இன்னைக்கு என்னமோ வேலை இருக்குதான் ஆஃபீஸில். நானும் இன்னைக்கு வீட்டில் வேணா இருந்துக்கொண்டு சொன்னேன், கொஞ்ச நேரம் வேணா படுத்து தூங்குனேன், இல்லாட்டி போகணுங்க அப்படிங்கிறா. சரி அவங்க ஏதோ கிளம்பிட்டு இருந்தாங்க, நான் மாடு ஓட்டிட்டு வரும்போது. நேரம் போயிருந்தாலும் போயிருப்பாங்க. அங்கே என்ன பேச்சு சத்த மாதிரி கேட்டது, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஓ அதுவா, இதே இந்த கருப்பாயக்காதா, அது ஏதோ கோழி காணாமாமா, அதை சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. ஆமாம்மா, எங்கிட்ட கூட கேட்டாங்க கோழி ஏதாவது இந்த பக்கம் வந்ததா என்னன்னு. அது என்னமோ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கோழி காணாமல் போச்சாமல், இப்போ ஒரு கோழி காணும்னு சொல்லிட்டு என்னமோ தீட்டி கடந்தது, மை போட்டு பார்க்கணும் அது இதுன்ட்டு. சரி நானும் வந்துட்டேன். யார் எடுக்க போகிறாது கோழியை? அது என்னமோ நமக்கு எப்படி மலர தெரியும்? ஒரு வேலை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லை உண்மையில ஏதோ நாய் பூனைங்க ஏதாவது கவிட்டு போச்சா என்னமா? என்ன வேலை இங்கே தான் உட்காந்துட்டுக்கிறீங்களா? வானிலா வா. என்ன தூங்கிட்டு இருப்பேன் நினச்சா, பரவாயில்ல எந்திரிச்சு வந்துட்டா. எங்கக்கா தூக்கமாக தான் வருது. எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏனில அப்படி சொல்கிறேன்? ஏன் மாமியார் உனக்கு ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மாமியார் பாட்டுக்கு பாவா, அது என்ன பண்ணுது? அது நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்டுட்டு இருந்துக்கோம், அதனால ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே வெளியூர் போயிருக்கிறாருன்னு சொன்னீங்க, அதுக்காக இன்னும் வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஆள் போனால் போயிட்டு போகிறார், வீட்டுக்கார அப்போ விட்டோம். நான் அதை பற்றியெல்லாம் இல்லைக்கா, இது வேற ஒரு விஷயக்கா. வீட்டில் இருக்கிறக்கே பயமாக இருக்குதுக்கா. என்னது வீட்டில் இருக்கிற பயமாக இருக்குதா? ஆமாக்கா ஆமாம். உங்கள் வீட்டில் இருக்கிற உனக்கு என்னடி பயம்? ஏன் நேற்றால முடிச்சிட்டு இருந்ததில் ஏதாவது தூக்கமாப்பில் ஏதாவது உளறி கிடக்குறியா என்ன? ஆட போக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் ஒன்றும் வளரல, நல்லா தெளிவாக தான் இருக்கிறேன். நல்ல வேலை நேற்று கண்ணை முடிச்சு வெளி உங்களோட இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி, இல்லாட்டி அவ்வளவுதான் என்ன இருக்குமா. என்ன நிலை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. புரியலதா எனக்கும் ஒன்றும் புரியலதா. என்ன பண்ணுறது தெரியல, பார்த்தது அப்படி. என்ன நிலை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பேசுறது எதுவுமே எங்களுக்கு புரியலடி. தலையும் புரியல வாழும் புரியல,
பேசிட்டு இருக்கிற? புரியாது புரியாது, எனக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். ஆமா காளிமக்கா சின்ன பிள்ளைங்கக்கா, அவளுக்கு தெரியுமே, அவ ஒன்றும் சொல்லலையா உங்ககிட்ட? இல்லையா நிலா, அவ ஒண்ணுமே சொல்லலையே. அவ ஒன்றும் சொல்லலையா? முக்கியமானதெல்லாம் வந்து சொல்ல மாட்டா. ஒண்ணும் இல்லாத நாய்த்துக்கள் அண்ணா நீங்கிட்ட போய் சொல்றான்பா. எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குது, இது வந்து உங்ககிட்ட சொல்லலையாவோ? என்னடி நிலா சொல்றா? ஏன் சென்ட்ரஸ்க்குன்னு சின்ன பிள்ளைக்குன்னு ஏதாவது சண்டையா? அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏதாவது நான் அந்த மாதிரி இருந்து சொல்லியிருப்பாங்களே. அதுவும் இல்லாமல் சென்ட்ரஸ் தம்பின்னு தான் உங்க வீட்டுக்கார் கூட இங்கே வெளியூர் போயிருக்கிறாரு. ஐயா அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது கதையே வேறக்கா வேற. அது என்னன்னு சொல்லி தொலை பழிச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம வாயான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்களும் அப்படிதானே பார்த்தோம். என்ன காளிமாக்கா, இவளுக்கு நீங்க சொன்ன மாதிரி புத்தி கித்தி கெட்டு போச்சா? நண்டல் கிண்டல் ஆயிட்டாளா? தூங்காம ஒரு நைட் இருந்ததுக்கு இப்படி வளரிட்டு இருக்கிறா. அதான் நான் பாரு மலர் எப்படி பேசிட்டு இருக்கிறான்னு. இவ சொல்றது ஏதாச்சும் நமக்கு புரியுதா? ஐயோ அக்கா அக்கா, எனக்கு புத்தியெல்லாம் கெட்டு போகல, நான் மெண்டலும் ஆகல, நல்லா தெளிவாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரியே விலாவரியா சொல்றேன் இருங்க. அது என்னன்னு சொல்லேண்டி. ஐயோ அக்கா அக்கா, 2-3 நாளாவே எங்க வீட்டுல இந்த சிவன் ராத்திரிக்கு முன்னாடி இருந்து வீட்டை சுத்தி சுத்தி ஏதோ ஒரு உருவம் ஜலக புழக்கன்ட்டு எங்கெங்கயோ போயிட்டு சுத்திட்டு ஆடிட்டு கிடக்குதுக்கா. எங்க வீட்டுக்காரர் தான் முதல்ல எங்க வீட்டுல பார்த்தாரு, நானும் பார்த்தேன். அப்புறம் எங்க மாமியாருக்கு கொஞ்சம் எல்லாம் சத்தமெல்லாம் கேட்டுச்சாமா. நாங்க 2 நாளா வீட்டுல தூங்கவே இல்லை தெரியுமா. நேற்று 3ஆவது நாள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துட்டு இருந்தோம். நல்ல வேலை சிவன் ராத்திரி வந்தனால அவங்களோட கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு வந்து நேற்று பொழுது கழிஞ்சு போச்சு நைட்டு. இதே மாதிரி சின்ன பிள்ளை வீட்லயும் நடந்ததாமா. நானும் அவகிட்ட இதை பத்தி பேசினேன், அவங்க வீட்லயும் இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னான். அதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன ஆகுமோன்னு பயத்துல இருக்கிறேன் நானே. என்னடிங்களா சொல்ற, நெசமா தான் சொல்றியா? ஐயோ ஆமாக்கா ஆமா, இதுக்கே சாக்காகுறீங்க. நேர்ல பார்த்தா நாங்க எவ்வளவு சாக்காயிருப்போம். ஏன் ஆமாடி, நீ சொல்றது நெசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல கூட எங்க மாமனார் கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் ஏதோ அவர் சும்மா விளையாட்டுக்கு எங்க அத்தை கிட்ட ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். என்ன மலர் சொல்றா? ஐயோ ஆமாக்கா, இவர் எங்க தோட்ட பக்கம் போயிட்டு வரேன்ட்டு முந்தா நேற்று ஏதோ போயிருந்தாரு மாமனாரு. அப்ப வழியில தான் அந்த கிழமை ஒருத்தர் இருக்கிறாரு, குச்சி வச்சு நடக்கிற கிழவன். அந்த கிழவன் அன்னைக்கு தான் சொன்னாராமா, ராத்திரியில வெளியே படுத்துட்டு இருந்தா ஏதோ ஒன்று நடமாடிட்டே இருக்குது, என்னன்னு புரியல, நாளை இருந்து நான் உள்ளதை படுக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாராமா. இவர் வந்து வீட்டுல சொல்லிட்டு இருந்தாரு. நான் சும்மா ஏதோ அவர் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு நான் பாட்டுக்கு என்ற ஆளை பார்த்துட்டு இருந்துட்டேன். இப்ப நிலா சொல்றதை பார்த்தா அவர் சொன்னதுக்கு நிலா சொன்னதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஐயோ என்னக்கா சொல்றீங்க? அந்த கிழவனு பார்த்தானா? இது எனக்கு சின்ன பிள்ளைக்கு மட்டும் தான் நடக்குதாக்குன்னு நினைச்சேன். நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.